வெல்கம் டு எம்டி லாகர் காய்ஸ். என்னடா எப்பவுமே ஒன்று ரீல்ஸ் பண்ணிகிட்ருப்பான், என்னென்னா ஏதாச்சும் போடுவான் பார்த்துட்டு ஃபுட் லாக் போட்டுட்ருப்பேன் அப்படி சொல்லிட்டு இப்போ திடீர்னு பைக் ஓட்டுறோம் பார்க்குறீங்களா? ஆமாம் மக்களே, எத்தனை நாள் தான் நம்மளும் பைக் லாகிங் பண்ணாமே இருக்கிறது. ஸோ அதனால தான் அதுக்கு ஒரு டைம் வந்துருச்சு. ஸோ இனிமேட்டு எனக்கு தெரிஞ்சு நான் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 வீடியோவாச்சு மோட்டோ லாகிங் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா அந்த கேமரா ஆங்கிள்லாம் எனக்கு ஏன் செட் ஆகலைன்னே தெரியல மக்கள். நிறைய பேர் இப்படி வைங்க அப்படி வைங்கலாம் சொல்கிறாங்க, அவங்களாம் செட் ஆகுது. நானும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு செட்டே ஆக மாட்டுது. செட்டிங்ஸ் கூட மாற்றி பார்த்துட்டேன் கேமராலாம், ஆக மாட்டுது. பாருங்களேன், என்னோடய ஹேண்டில் மட்டும் தான் தெரியும், மேலே கொஞ்சம் பாதி எது தெரியாது. ஸோ பரவாயில்ல, சரி பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் போயிட்டுருக்கேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒரு கேமிங் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ரொம்ப நாளாக ஆச்சு இந்த ப்ளே ஸ்டேஷன்லாம் ஆடி ரொம்ப ஆசையாக. சின்ன வயசில் ஆனதில்லை. ஸோ இப்போ தான் ஆடுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. சரி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். ரொம்ப சீப்பாக தான் இருக்குது, ஆனால் செம்மையாக அவங்க லொக்கேஷன்லாம் சென்ட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் அவங்களோட செட்டப்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க, செம்மையாக இருக்குது. ஸோ நாங்கள் தான் சரி போகலான்னு சொல்லிட்டு நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைக் எடுத்து போயிட்டுருக்கோம். ஸோ நான் மோட்டோ லாகிங் ஆனால் இப்போ பண்ணுறேன்னா அதுக்கு இன்னொரு காரணம் வந்து டிடிஎஃப் வாசனோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ப்ரோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரோ நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணிங்க, ரீல்ஸோ அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் பண்ணி வீடியோவாக போஸ்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில். அதுதான் உங்களை யாருன்னு காட்டும். நீங்கள் மற்றவங்க பண்ணுறதே காப்பி பண்ணியோ இல்லை அந்த மாதிரி அதை போடாதீங்க அடிஷன். ஸோ அந்த வார்த்தை எனக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணதே யூடியூப் வந்து மோட்டோ லாகிங்காக தான். ஸோ மோட்டோ லாகிங்கே பண்ணாமல் சும்மா சுற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால தான் நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மோட்டோ லாகிங். இனிமேட்டு அடிக்கடி போடுவேன். ஸோ மறக்காமடி எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு. அதேமாரி மக்களே, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த எம்டி பைக் வச்சு எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஸ்டேரிங் வந்து நான் ஸ்டார்டிங்லாம் நான் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து ஸ்டேரிங் டைட்டாக இருக்கோ இல்லை க்ரிப் ஒரு மாதிரியா வண்டி வளைக்க முடியல, பெண்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி ஃபீல் எனக்கு இருந்ததே இல்லை. பட் என் ஃப்ரெண்ட்ஸு டியூக் வச்சுட்டானுங்க, நிறைய பேர் இது ராயல் என்ஃபீல்டாக வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குடா, ஷேக் பண்ண முடியல, பெண்ட் பண்ண முடியல, லைட்டாக டைட்டாக இருக்குடா அப்படின்றானுங்க. எனக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. சருன்னு பைக் போகுது, என்னால் பெண்டெல்லாம் போட முடியுது, கேப்பில் இருந்தால் பெண்ட் பண்ண முடியுது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா மற்ற வண்டிலாம் ஃப்ரீயாக இருக்கும், உங்கள் எம்டி கொஞ்சம் ஹேண்டில் பேக் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்றானுங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது சொல்லியிருக்காங்களா, இல்லை எம்டியில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா, இந்த ஹேண்டில் ப்ராப்ளம்? ஸோ யாருன்னா தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஷோரூம்லேயே கேட்டேன், அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஹேண்டில் கொஞ்சம் டைட்டாக இருக்குடா, எங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது அப்படின்றானுங்க. ஸோ நான் வாங்கி 1.5 வருஷம் ஆகிடுச்சு, எனக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்குன்னு கொடுத்ததே இல்லையா, வண்டி நல்லா தான் இருக்குது. ஸோ நானும் மற்ற வண்டி ஓட்டி பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. அவனுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்கிறானுங்க. இல்லை என்ன ஏமாத்துறானுங்களா இல்லைன்னு தெரியல. சப்போஸ் நீங்கள் யாருன்னா எம்டி பைக் வச்சுருக்கோங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வச்சுக்கோங்களா, அந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். இல்லை அது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் அதை பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்குள்ளேயா ரோட்டும் போட்டே வந்துடுவாங்கண்ணா, வீடும் போட்டே வரலாமா? வேறு எப்போ வந்து இல்லை அம்மன்னு போயிட்டான். ரிச்சிங்களா அடைச்சா ரிச்சி தேவைனா வந்து ஏன்டா நீ என்ன உள்ள இங்கே காட்டுது? ஆமாம், எனக்கு கூகுள் மேப் இருந்துட்டு தான் காட்டிச்சு வைக்கும். இந்த வீடு தான் காட்டுச்சு கூகுள் மேப்பில். சரிடா, இங்கே தான் காட்டுச்சு. இங்கே தானே காட்டுது. மக்களே, நான் சொன்ன கேமிங் செட் இதுதான். டெக்னாலஜியாக பரவாயில்ல, உள்ள ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா கேமிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி, அந்த லைட் எஃபெக்ட்லாம் போட்டு, உள்ளே ஏசிலாம் போட்டு, எல்லாம் 4 பேர் உட்கார மாதிரி ஒரு அந்த பஞ்ச் பேக்லாம் போட்டு, அதேமாரி கார் ஓட்டுறதுக்கும் சரியான செட்டப்லாம் இருந்துச்சு. சின்ன கேமிங் செட்டு தான், பட் ஓகே. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக இந்த டபுள் தாங்க. எல்லாருக்குமே சரி இந்த டபுள் தான் ஆடணும் ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு இந்த டபுள் ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு ஆடி. ஸோ கண்ட்ரோல்லாம் தெரியல, அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். டீம் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் வேறு லெவலில். நான் எப்பவுமே ஜான்சனாக எடுத்துட்டேன். டீம் செலக்ட் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் மேட்ச் ஆட்டோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணேன், சும்மா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு சரி ஸ்னாப்போ இல்லை ஸ்டோரியோ புது வீடியோ எடுக்கலாம் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தா என்னை அடித்து ஜெயிச்சிட்டானுங்க. செம காண்டாயிடுச்சு.
சரி அப்போ நம்ம ஃபஸ்ட் வாட்டி ஆடுறோமா, அதனால சரி நம்மளுக்கு வந்து சரியாக அந்த டச் இல்லை, எல்லாம் மாறிடுச்சு. ஸோ அப்புறம் மறுபடியும் மேட்ச் ஆடணும். செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் 2 மணி நேரம் ஆடினோம். நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வேறு லெவலுக்கு. ஆனால் இங்கே எல்லாமே பரவாயில்ல, சீப்பாக தான் இருக்குது. 1 ஹவருக்கு எப்படின்னா ஒரு ஆள், இப்போ ஒரு ஆள் போகலாம், 2 பேரும் போகலாம், 3 பேர் 4 பேர், மேக்ஸிமம் 4 பேர் தான். 4 பேர் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் 1 ஹவருக்கே கம்மி தான். ஒரு 4 பேர் போனீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா தான் ஆகும். ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். 2 மணி நேரம் ஆடலாம். 2 மணி நேரம்னா ஒரு 500 ரூபா. நாங்கள் அப்படி தான் ஆடினோம். வேறு லெவலில் இருந்துச்சு. செம்ம ஃபன்னாகவும் இருந்துச்சு. ரொம்ப நேரம் டபுள்யூ ஆடிட்டு இருந்தேன். என்னை ஜெயிச்சிட்டானுங்க, வெறுப்பாயிடுச்சு. நான் கொஞ்சம் கண்ட்ரோல் சரியாக வரல. அதனால என்ன மட்டும் நானும் எவ்வளோ போட்டு ஸ்மேக்லாம் போடுறேன், அடிக்கிறேன், தாக்குறேன். ஆனாலும் ஈஸியாக ஜெயிச்சிட்டானுங்க. சரி அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் போய் வெறுப்பாயிடுச்சு. நான் போய் கார் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டேன். கார் ஓட்டினேன், உட்காந்து F1 ஓட்டலான்னு பார்த்தேன், அது வேலைக்கு ஆகலை. அப்புறம் GT தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அது நல்லா இருந்துச்சு, செம்மைய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பட் கீர் கிடையாது, ஆட்டோமேட்டிக் தான். ஆட்டோமேட்டிக்காக நல்லா தான் இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. ஏன்னா கீர் வந்து அவங்க செட் பண்ணல, இப்போதைக்கு ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் வச்சுருக்காங்க. கார் ரேஸ்லேயும் நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் போயிட்டு. நான் லொக்கேஷன் கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன், லொக்கேஷனு இல்லை கமெண்ட் பாக்ஸில் கூட போட்டு வைக்கிறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். ப்ரைஸஸ்லாம் கம்மி தான், தாராளமாக போங்க, என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களுக்கும் டைம் போனதே தெரில. 2 மணி நேரம் செம்ம ஃபன்னாக விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் ஆடி முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கேயே இருந்து ஆடலாம்னு நினச்சோம். பட் ஆனால் டைம் அதுக்கேற்ற மாதிரி டைமிங்ஸ் கிடைக்கல. ஸோ ஏன்னா நாங்கள் புக் பண்ணிட்டு தான் போனோம் ஆல்ரெடி. வேறு இன்னொருத்தவங்க ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க எங்களுக்கு அப்புறம் டைமிங்கு. ஸோ அப்புறம் ஆடி முடிச்சுட்டு நாங்களே கிளம்பிட்டோம். அப்படியே நீங்கள் மறக்காமல் வேணா இவங்க கேமிங் சென்டர் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் போய் ஆடி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. நல்லாயிருக்கும், ஆம்பியன்ஸ் செம்மையாக இருக்கும். நல்லா ஏசிலாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி கேமிங் வேறு லெவலாக ஆடிட்டு இருக்கான். செம்ம ஃபன்னாக இருக்கும். ஓகே, டாட்டா, பை பாய். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஓகேவா? இதெல்லாம் திரும்பியே பேசிகிட்டு இருக்குன்னு பார்க்காதீங்க. என்னடானா நான் மைக் ஆன் பண்ண மறந்துட்டேன் இந்த கேமிங் ஆடும்போது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் தான் பேசுனது இந்த வீடியோலாம், ஓகேவா? தேங்க்யூ, பை பாய்.